18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரேட்டுமே வந்து மற்ற இடத்த விட கம்மியாக தருவாங்க. வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், புக்கிங் பண்ணுங்கள். வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வந்துடும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதோட இந்த 035 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 053 ஓகேவா, 053. இந்த 05 வந்து ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. அதுதான் வந்து சில பேர் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கால் பண்ணாங்க 2-3 பேர். என்னப்பா 05 ஆல் போர்டில் மேக்ஸிமம் ஏபியில் தான் வரதுக்கான சான்ஸ், ஏபி பிசி அப்படின்னு கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து ஏபியில் தான் வந்துச்சு. எப்படின்னா இந்த 0440 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது சொல்லி ஒரு 4 நாளில் இந்த ரிசல்ட் வந்தது. 40ன்னு வந்துச்சு. அப்போ 04 கண்டிப்பாக வரும், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 04 வந்துச்சு. இந்த 04 வந்ததுக்கப்புறம் தான் 50-05 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 50 வந்துருச்சு ஓகேவா, 50 வந்துருச்சு. 50க்கு அப்புறம் வந்து 05 ஃபாலோ பண்ண சொல்லி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அதை ஃபாலோ நம்பரில் மறந்துட்டாங்க. இன்னும் ஒன்று எடுக்கிறோம், அது கொஞ்சம் லேட் ஆகுது. தொடர்ந்து யாராவது ஃபாலோ பண்ணவும் முடியாது. பல்காக ப்ளே பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். சரி, இந்த 053 நேற்று ஃபுல் வின்னிங் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ரெண்டாவது வந்து 753 653 வச்சேன். பிசியில் 53 வின்னு. உங்கள் மெத்தடு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ன்ட்டு. அது எப்படின்னா நானே மறந்துட்டேன். உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மெத்தட் வரும், மறுபடியும் பிசியில் வரும், அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஞாபகம் வச்சு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எடுத்துருக்காரு. என்னென்னா இங்கே பாருங்கள், ஏன்னா திரும்பவும் இந்த மெத்தடு பிசியில் வரும், அதனால தான் அதை சொல்லிடுறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லாதீங்க. ஏன்னா நானே அதை பார்க்கல. அந்த நண்பர் கால் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சு. அதனால் இங்கே 2 3 இங்கே 4க்கு 9 ஓகேவா. இங்கே பாருங்கள் 9 9 8 7 இதை 2 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. இப்போ அதே மெத்தடில் பிசியில் வந்திருக்கு. இந்த 02 நம்ம அந்த மெத்தடில் தான் வந்து 20ன்னு கொடுத்தோம், அது 02ன்னு திரும்பிச்சு. இப்போ 2 முறை ஏபியில் முடித்து அடுத்து அப்படியே வந்து பிசியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாம் தான் அதை கவனிக்கல, ஆனால் அந்த நண்பர் கரெக்டாக கவனிச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் 2 3 4 5 ஓகேவா. 2 4 5 கரெக்டாக சரியாச்சு பாருங்கள். அதாவது 2 4 3ன்னு வரணும் ஓகேவா. 2 4 3 அந்த 3 வந்து இங்கே திரும்பியிருக்கு. எப்படி இந்த 02ன்ற நம்பர் திரும்பிச்சோ அதுக்காக இந்த வி போர்டில் 3ன்னு வந்திருக்கணும். அது 3 பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு போயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 3 4 5ன்னு வந்திருக்கணும். அதாவது 3க்கு ஆப்போசிட் 8 ஓகே, அப்படி புரிஞ்சுக்கங்க. 3 4 5 அப்படின்னு வந்திருக்கணும். அந்த 5 பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதாவது 35 அப்படின்ற நம்பரு 53 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 97 டைரெக்டாக வந்துச்சு. இந்த 20ன்னு வர வேண்டிய இடத்துல 02 வந்துச்சு. அப்போ இங்கே 35ன்னு வர இடத்துல 53ன்னு வந்திருக்குன்னா, அப்போ இதே மெத்தட் திரும்பவும் பிசியில் கண்டிப்பாக வரும். ஆனால் சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா இது கூட பார்த்தீங்கன்னா இந்த 97க்கு அப்புறம் ஒரே நாள் கேப்பு, 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் இது வந்துச்சு. அதனால் திரும்ப ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் கேப்லேயே பிசியில் இந்த மெத்தட் வந்துடும். அப்போ கரெக்டாக அதை எடுத்துடணும். ஏன்னா இங்கே ஏபியில் 2 முறை பிசியில் 2 முறை கண்டிப்பாக இந்த மாதம் முடிக்கணும். புரியுதா, பார்த்துங்க. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஏ போர்டு மட்டும் பாருங்கள். இங்கே 5க்கு 5 2 அதாவது 5200ன்னு அப்படியே வந்து சி போர்டில் இறங்கியிருக்கு. இப்போ நமக்கு ஏ போர்டில் இங்கே மேலே ஒரு 0 இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5200ன்ட்டு ஒருவேளை ஏ போர்டில் திரும்பவும் 0ன்ற நம்பரு வரலாம். அதில் என்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே 02ல் இந்த கேம் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஆனால் வந்து இந்த வரிசையில் இறங்கும்போது இந்த 870ன்ற நம்பரில் 2 நம்பர் வரலாமான்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 52க்கு இங்கே 52 ஓகேவா. இந்த கீழே இருக்கிற 07க்கு இங்கே திருப்பி வச்சு 02 ஓகேங்களா. இப்போ இங்கே இந்த 92க்கு நமக்கு 24. இப்போ இந்த 080ன்றது தான் நம்ம கேப் இருக்குது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கள். இந்த 70க்கு இங்கே 02 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 020ல் இங்கே 02ல் இங்கே 70 ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 52 நமக்கு டைரெக்டாக அப்படியே 52 அப்படின்னு வச்சாச்சு
52. இப்போ இந்த கேப்பில் 92 80 அப்படின்ற பிசி இருக்குது. அந்த 92க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கிற சி போர்டு நம்பரு இங்கே ஏ போர்டில் வரணும். அதுதான் கேமு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 02 அடுத்து இந்த 52 இந்த 25 எதுவுமே ஆப்போசிட் பண்ணல, ஏற்றலை. அதாவது ஒரு நம்பரு கூட்டலை, குறைக்கல. 52ன்னு அப்படியே வச்சாச்சு. அப்போ இந்த 70க்கு 02 இந்த கேப்பில் பாருங்கள் 92 80 அப்படின்னு இருக்குது. இந்த 92 நமக்கு ஏபியில் 24 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த 80ன்ற நம்பரு பாருங்கள், ஏன்னா ஏ போர்டில் 0ன்ற நம்பர் கரெக்டாக செட் பண்ணி அந்த 8ன்ற நம்பரை சி போர்டில் 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா இந்த 92 ஏசியில் 24 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பரும் ஏபி. ஓகேவா? அடுத்த 2 நம்பரு இந்த 92க்கு 24 ஏசி, 80க்கு ஏசியில் 03 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இது ஃபினிஷ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து இதுலேருந்து வராது. ஒருவேளை வரும் அப்படின்னா, ஏன்னா இங்கே 2 முறை ஏபி 2 முறை ஏசின்னும் போது திரும்பவும் இந்த 870ன்ற நம்பரில் ஏ போர்டு 0ன்ற நம்பர் வச்சு 02ன்ற நம்பர் ஏசி அடிக்கலாம். இந்த 70 ஏசியில் நமக்கு 02 அப்படின்னு அடிக்கலாம். எதுக்கும் ஏசியில் 02 அப்படின்னு ஒன்று ப்ளே பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா இந்த 80 அப்படின்ற நம்பர்லேருந்து அப்போ 02ன்னு வந்தால் 082 அப்படின்ற ஒரு நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 020 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே ஏபியில் இருக்கிற 52 அப்படியே இங்கே திரும்பவும் அந்த 02 கீழே 25க்கு இங்கே 52. அப்புறம் பாருங்கள் இந்த 42 அப்படியே 24 அப்படின்னு வச்சு 3 சான்ஸ் கரெக்டாக வந்துச்சு. இந்த 02க்கு இங்கே 02, 25க்கு 52, 42க்கு 24. ஸோ அப்போ இந்த 66 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இந்த 035 அப்படியே ஃபுல் பாக்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா? 035. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 908ல் இந்த பிசியில் 35க்கு இந்த 08 இங்கே பிசியில் தான் வரணும். இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்துங்க. இந்த 02லேருந்து 42 வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? 02லேருந்து 42 வரைக்கும் இது கரெக்டாக அப்படியே ஏபியில் இறங்கியிருக்கும். 02லேருந்து இந்த 24 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த கீழே வராமல் இந்த 669லேருந்து வராமல் அதுக்கு மேலே பாருங்கள் 035 ஃபுல் பாக்ஸ் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த 35க்கு மேலே இருக்கிற அந்த 08 இங்கே ஆல் போர்டில் வரணும். ஓகேவா? ஆல் போர்டில் வரணும். அதனால தான் நாம் இந்த 70ன்ற நம்பரை ஏசியில் 02 அப்படின்னு அடிக்கும்போது அந்த 082 அப்படின்னு வரணும். இல்லைன்னா அந்த 082க்கு 028 அப்படின்னுமே அடிக்கலாம். இல்லைன்னா அந்த பாக்ஸில் கண்டிப்பாக 2 நம்பராவது கேமுக்குள்ளே வரலாம். அதாவது 08 இந்த 70ன்ற ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ண அடிக்கிற 082ன்ற நம்பர்லேருந்து 2 நம்பராவது கேமுக்குள்ளே வரலாம். இங்கே பாருங்கள் 782 இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக அப்படியே வருமானா அப்படியெல்லாம் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டே அப்படியே வரும் சில டைம்லலாம். இந்த மாதத்துல கூட அது மாதிரி வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 038லேருந்து இங்கே நமக்கு 2 நம்பர் அப்படியே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி வரலாம். அதனால் 082 டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதை பாக்ஸ் பண்ணி பிரிங்க. 2 நம்பர் தான் கேமில் வரும். இங்கே பாருங்கள் 42 கிராஸில் 50 35 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு அந்த கிராஸில் இருக்கிற 42க்கு 24, 50க்கு 05, அப்போ இந்த 35க்கு நமக்கு 53 ஏபி வரலாம். இப்படி பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்லுமே சில டைம் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த 42க்கு 24, இந்த 50க்கு 05, இந்த 50க்கு திரும்பவும் 05 அப்படின்ற நம்பரே ஏபியில் வரலாம். அப்படி 05ன்னு வரும்போது 058 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஏன்னா இந்த 08 பாஸ் ஆகணும் நமக்கு. இதில் இருக்கிற 08 பாஸ் ஆகும்போது 058 அப்படின்மே டைரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த கேமு வரலாம். ஓகேங்களா? அதனால் பாருங்கள். அதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே இந்த 3 அப்படின்ற நம்பர் வரும்போதெல்லாம் அந்த 3 திரும்ப வந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்கள் 03 ஏசி திரும்ப 3 கீழே 3 அப்படியே நிறுத்தியிருக்கு. அதனால் 3ன்ற நம்பர் திரும்ப அதே இடத்துல நிற்குமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிசியில் 30க்கு அப்படியே மேலே 34. இங்கேயுமே பாருங்கள் 350 இருக்குது. அதுக்கு மேலே 399. அதனால் 3ன்ற நம்பரு சி போர்டில் இல்லை பி போர்டில்
மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும்போது அந்த 3ன்ற நம்பருக்கு கீழே தான் 3 நிற்கிது. ஓகேவா? இந்த நம்பரில் இங்கே பாருங்கள் கரெக்டாக 03ன்னு வரும்போது. அதனால் திரும்பவும் சீபோர்டில் 3 அப்படின்ற நம்பர் நின்றுச்சுன்னா இந்த திரும்பவும் இந்த 05 அப்படியே வச்சு திரும்ப அப்படியே 053ன்ற நம்பரே அப்படியே முடிக்கலாம். இல்லைன்னா இங்கே இந்த 35 நாம் 53ன்னு எடுத்திருக்கோம். திரும்பவும் வந்து அந்த 533 அப்படின்னுமே கூட வரலாம். அதாவது இதுக்கெல்லாம் வந்து அந்த நம்பரை வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு அது நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் வந்து அதோட மேட்ச் ஆச்சுன்னா செட் பண்ணுங்கள். ஓகேவா? இது பாருங்கள் 065 099 இருக்குது. இந்த ஏசி 05க்கு மேலே 09 இருக்குது. சொல்ல முடியாது. இதுலேருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 095 பாக்ஸுமே வரலாம். அதனால் பார்த்துங்க. இதெல்லாம் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 244 நமக்கு டைரக்ட் 244. கீழே இருக்கிற 035க்கு நமக்கு 053. ஸோ 255 பாக்ஸ் அடிங்க. இந்த மாதிரி கேப் நம்பர் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் 25 52 55 3 செட்டு தான் வரும். அது ஆல் போர்டில் செட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, நமக்கு இந்த 35 95 75 ஓகேவா? இதுதான் கேமு. இந்த 35 இந்த 35 நமக்கு ஏசியில் வந்துச்சு. ஏன்னா இந்த மாதத்துலேருந்தே எடுக்கிறது தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகும், கேம் வரும். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதெல்லாம் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 95 35 95 ஓகேவா? இதுக்கு அடுத்து இந்த 22 65 இதெல்லாம் அப்படியே வச்சுங்க. இப்போ நமக்கு இந்த 35 பிசியில் 53. அப்போ இந்த 95 அப்படின்ற நம்பரு பிசியில் அப்படியே வந்து 59 அப்படின்னு வரலாம். 59 அப்படின்னு வரலாம். அதுதான் வந்து இதுலேருந்து 2 நம்பர் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது. அப்படி 59 அப்படின்ற நம்பர் பிசி வரும்போது ஏ போர்டு அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். இந்த 35ன்ற நம்பரோட 9 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த 95 அப்படின்ற நம்பரோட இந்த 2 அப்படின்ற நம்பர் இருக்குது. திரும்ப வந்து 385 அப்படின்ற நம்பர் வரும்போது அதோட 8ன்ற நம்பர், அதாவது 9 7 2 8 அப்படின்ற நம்பரு இறங்கியிருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே 2 2 4ன்னு இருக்குது. ஸோ அப்படி 9ன்னு வரும்போது திரும்ப நமக்கு அதோட 7ன்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். 795 பாக்ஸே நமக்கு அடிக்கலாம் இந்த 2 2 அப்படின்ற நம்பருக்கு. ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 9 2 2 8 இதுதான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இப்போ 2 2ன்னு வந்துச்சு. இப்போ 9ன்னு வரும்போது அதனோட செட்டு இந்த நம்பராக தான் இருக்கலாம். அப்போ நமக்கு 95ன்னா 795 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக அடிக்கலாம். ஏற்கனவே 295 975 இந்த 2 பாக்ஸ் இருக்குது. திரும்பவும் அதே பாக்ஸில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. பாருங்கள் 03 அதுக்கு ஒரு இப்போ 35 03க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 53. இதை நம்ம 25 பிசி எடுக்கும்போது 20 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இது என்ன மெத்தட் அப்படின்னா இப்போ பாருங்கள் 03 07 தான் இந்த மாதத்துக்கான பி போர்டு 0. ஓகேவா? அதில் நமக்கு இப்போ ஒரு நம்பர் 53ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 07க்கு 57 அப்படின்ற ஒரு நம்பர் இன்னிலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த 95 இந்த 35 75 தான் கேமு. அப்போ நமக்கு இந்த 95 ஏசியில் வந்துச்சு, 35 வந்துச்சு. 75ன்ற நம்பர் ஏசியில் கண்டிப்பாக வரணும். ஓகேவா? 75ன்ற நம்பர் ஏசியில் வரணும். அது வந்து பெண்டிங் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இன்னும் 2 3 நாளில் வந்துடும். ஏசி 75 அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு பிசி 53க்கு 35க்கு 53 வந்துருச்சு. அப்போ இந்த 75 95ன்ற நம்பரை உடனே வந்து நமக்கு பிசியில் 57 அடிக்கணும். இப்போ நம்ம 59 எடுக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டெப்பு தள்ளி இந்த 57ன்ற நம்பர் எடுத்துடலாம். அதனால் இந்த 07க்கு 57 இன்னிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள் நம்ம ஃபாலோ நம்பர் இது. அதாவது பிசி 24ம் ஏபி 26ம் ஃபாலோ நம்பரு. அது பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. 57 இன்னிலேருந்தும் ஃபாலோ பண்ணிங்க. வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மெத்தட்லலாம் வந்து உடனே வந்துடும். ஓகேவா? அதனால் 57 பிசி ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் நான் வந்து 759 082 அப்படின்ற நம்பர் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். கேஎல்டிஆர் புக் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு
கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.